வணக்கம் உறவுகளே! இது தமிழ் கவியுலக வலையொலி. நான் முத்துக்குமரன். இந்த பகுதி கதை பகுதி. இன்றைய நமது கதை பகுதியில எழுத்தாளர் புஷ்பா தங்கதுரை அவர்கள் எழுதிய "காதல் அல்ல காதலி" என்கிற ஒரு துப்பறியும் நாவல் பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போவோம். பிரபல துப்பறியும் இன்ஸ்பெக்டர் சிங் 9 மணிக்கு ஆபீஸில் நுழைந்தார். அன்று முக்கியமாக பல விசாரணைகள் நடத்த வேண்டும். நினைக்கும் போதே மலைப்பாக இருந்தது. நாற்காலியில் அமர்ந்தார். திடீரென்று சிங் தமது காலடியில் பூமி நடுங்குவதை உணர்ந்தார். ஜன்னல்கள் கிடுகிடுத்தன. கதவுகள் ஆடின. தரை மிடுமிடுவென்று சத்தமிட்டது. நிலநடுக்கமாக இருக்குமோ என்று எண்ணியபடி தமது ஃபைல்களை தேடிக் கொண்டிருந்தார். அப்போது போன் அடித்தது. கமிஷனர் மதனகோபால் பேசினார். ஒரு பெரிய விபத்து நேர்ந்திருப்பதாகவும் டாலஸ் ரோட்டில் தம்மை சந்திக்கும்படியும் அவசர செய்தி கொடுத்தார் கமிஷனர். சிங் உடனே எழுந்தார். வெளியே விரைந்தார். ஜீப்பில் ஏறினார். சாலை வந்ததும் இருபுறமும் ஆவலாக பார்த்தார். கட்டிடங்கள் கட்டுக்கோப்புடன் சீராக நின்றன. ஜீப் பறந்தது. ஒருவேளை டாலஸ் ரோட்டில் மட்டும் ஏதாவது நடந்திருக்குமா என்றெண்ணியபடி வழிகளை கவனித்துக் கொண்டே போனார். சுபாஷ் சிலையை தாண்டி ஐயன்ஏ ரோட்டில் நுழைந்தபோது அவருக்கு மூக்கு வியர்த்தது. முன்னால் ஒரு தீயணைப்பு வண்டி குய்யோ முறியோ சத்தம் போட்டு ஓடியது. அதை அடுத்து ஒரு போலீஸ் வேன் சிட்டாக பறந்தது. டாலஸ் சாலையை அடைந்ததும் தான் ஒரு திடீர் திகில் அவர் மனத்தில் ஏறியது. திருப்பத்தில் கூடிய ஏராள ஜனத்திரளை போலீஸ் வேலியிட்டிருந்தது. சாலைக்குள் பார்வையை வீச தூரத்தில் ஏற்கனவே வேன்களும் சிப்பந்திகளும் பெரிய அளவில் கூடியிருப்பது தெரிந்தது. சாலையின் இருபுறத்திலும் போலீசார் நின்றிருந்தார்கள். ஜீப் மெதுவாக ஊர்ந்தது. எல்லோரும் சிங்கை ஒரு மாதிரி பார்வை பார்த்தார்கள். இதென்ன புகையா தூசியா என்றெண்ணியபடி ஜீப் அங்கே கிட்டத்தட்ட நடுமத்தியில் நின்றது. சிங் ஜீப்பில் இருந்து குதித்தார். அந்த நெடி அந்த கணத்தில் அவரை புரிய வைத்தது. எல்லோரும் போலீஸ் சிப்பந்திகள் தான் ஒரே இயக்கமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சிதறி கிடக்கும் இடிபாடுகளுக்கிடையே சிங் எச்சரிக்கையாக கால்களை வைத்துச் சென்றார். கமிஷனர் முகத்தை தேடி அங்குமிங்கும் பார்த்து செல்ல திடீரென்று அந்த காட்சி அவரை நிறுத்தியது. வரிசையாக இருந்த பல மாடி கட்டிடங்களில் ஒன்றை காணவில்லை. சட்டென்று தெரிந்த அந்த இடைவெளி வழியே நீல வானமும் ஒரு துருக்கு மேகமும் மௌனமாக தெரிந்தன. ஒரு கணம் உடல் சில்லிட்டது. ஐயோ, இங்கே ஒரு 5 மாடி கட்டிடம் நின்று கொண்டிருந்ததே, அதா மறைந்து விட்டது என்றெண்ணியபடி நின்றிருந்தார். அப்போது சிங் என்று ஒரு குரல். கமிஷனர் மதனகோபால் ஒரு கும்பலில் இருந்து கழன்று வந்து கொண்டிருந்தார். அவசரமாக வந்தார். கவலையாக இருந்தார். சிங், என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா என்று பதட்டத்துடன் கேட்டார். தொடர்ந்து, ஒரு 5 மாடி கட்டடம் அப்பளமா நொறுங்கி போச்சு, குண்டு வெடிச்சிருக்கு என்றார். ஆ, வெடிகுண்டா சார் என்று சொல்லி சிங் முகத்தை திருப்பி கட்டிடம் இருந்த திசையை நோக்கினார். ஆமாம், வெடிச்சது கேட்கலையா? பூமியே அதிர்ந்ததே, பூகம்பம் போல என்றார். அப்போதுதான் சிங்குக்குள் அந்த கோரத்தின் பரிமாணம் மெல்ல மெல்ல மனத்தில் இறங்கத் தொடங்கியது. கட்டிடத்திற்கு 3 மைல் தள்ளி இருந்தது அவரது ஆபீஸ். அதுவரை அந்த அதிர்ச்சி கேட்குமானால் எவ்வளவு பெரிதாக அது வெடித்திருக்க வேண்டும். கட்டிட வெளியை நெருங்கினார்கள். தவிடுபடியாகியிருந்தது கட்டிடம். இதுவரை 12 சடலங்களை எடுத்து விட்டார்கள். ஒரு ஸ்ட்ரக்சர் அப்போது குறுக்கே ஓடியது. கட்டிடம் இருந்த இடம் ஒரு குவியலாக இருந்தது. ரோட்டில் சேதாரம் சிதறி கிடந்தது. பனியன் தரித்த ஸ்பெஷல் போலீசார் இடிபாடுகளை அவசரமாக அகற்றிக் கொண்டிருந்தார்கள். லாரிகள் அவற்றை அவசரமாக ஏற்றிக் கொண்டிருந்தன. சிங் சேதாரங்களின் நடுவில் ததுங்கினத்துவம் போட்டு நடந்தார். கமிஷனரும் அவரை தொடர்ந்தார். ஒரு பெரிய தூசி படலம் அப்படியே ஸ்தம்பமாக அங்கே நின்றது. சுவாசத்தில் நடித்தது தீ. தீயணைப்புக்காரர்கள் அப்போதுதான் ஒரு பெரிய கான்கிரீட் பாலத்தை நகர்த்தி கொண்டிருந்தார்கள். அதன் இடுக்கில் கால்கள் அகப்பட்டவன், என்னை கொன்னிருங்களேன் கொன்னிருங்களேன் என்று கத்திக் கொண்டிருந்தார். ஒரு யூனிஃபார்ம் டாக்டர் அவன் அருகில் உட்கார்ந்து பதட்டத்தோடு இன்ஜெக்ஷன் கொடுத்து கொண்டிருந்தார். ஒரே இயக்கமாக ஆகி நிவாரண வேலை மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. டிவிக்காரர்களை அவர் முகத்தில் திருப்பவே வேண்டாம் என்பது போல் கையை தூக்கி காண்பித்தார் அவர். அடுத்த காட்சி. அந்த பெண் அங்கே நின்று அந்த பெரிய குவியலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் 2 வைர துண்டுகள் கண்ணீராக மின்னின. சுடிதார் தரித்த அவள் நாகரிகமாக நடந்து கொண்டாள். துக்கத்தை அடக்கி அழுகையை உள்ளே சமப்படுத்திக் கொண்டிருந்தாள். சிங் தமது துணை இன்ஸ்பெக்டர் லிங்கிடம் அந்த பெண்ணை அழைத்து வரச் சொன்னார். மெல்ல கால்களை பதித்து அவள் வந்தாள். சிங்கையும் அவளது அபார்ட்மெண்டாக அன்று காலை வரை இருந்த அந்த இடத்தையும் மாறி மாறி பார்த்தாள். இன்ஸ்பெக்டர் என்று தாபமாக அழைத்தாள். எங்க அம்மா உயிரோடு இருப்பாங்களா என்றாள் விசிப்புடன். எந்த தளத்துல குடியிருந்தீங்கம்மா என்றார் அவர். கீழ்த்தளத்திலே சார். சிங்குக்கு தெரியும் அந்த பகுதி தவிடுபடியாகிவிட்டது என்று. எனினும் அவளை ஆறுதலாக பார்த்து, உள்ள நிறைய இடைவெளி இருக்குதுமா, ஒருவேளை உங்க அம்மா தப்பிச்சிருந்தாலும் தப்பிச்சிருக்கலாம்.
உன் பேர் என்னம்மா என்றார் அவர். நித்யா சார். குட். அங்க லிஸ்ட் எடுக்கிறாங்க பாரு. அவங்களை தொடர்பு கொண்டுக்க என்றபடி நின்றிருந்தார். அவள் திரும்பி நடந்து போகும்போது லிங்கின் கண்கள் அவள் நடையில் லயித்தன. கடந்த 1 மணி நேரத்தில் 10 பேராவது அவரிடம் வந்து போய்விட்டார்கள். அவர்களது உறவினர்கள் அந்த பெரிய கான்கிரீட் குவியலுக்குள் மாட்டியிருந்தார்கள். அவர்களது ஒரே கேள்வி உறவினர்கள் உயிரோடு இருப்பார்களா என்பதுதான். சிங்கினால் என்ன செய்ய முடியும்? கவலைப்படாதீங்க, உள்ள பல பேர் உயிரோடு இருப்பாங்க, கடவுளை வேண்டிக்குங்க என்றபடி நின்றிருந்தார். ஆனால் சிங்குக்கு நிச்சயம் தெரியும், இதுவரையும் சடலங்கள் தான் கிடைத்தனவே அன்றி உயிருடன் யாரும் கிடைக்கவில்லை என்று. லிங் என்றார் அடுத்து. எஸ் சார், இனிமே யாரையும் இங்க விடாத, சரியா? இல்ல சார். சிங்கின் பார்வை மீண்டும் இருபுற வீடுகளிலும் பட்டது. அண்டை வீடுகள் இரண்டிலும் கீழே கீறல் விட்டிருந்தது. வெடியின் பாய்ச்சல் அதுவரை போயிருக்கிறது. பல குண்டு வெடிப்புகளை பார்த்திருக்கிறார். இவ்வளவு விஸ்தாரமாக எங்கேயும் வெடித்ததில்லை. அதுதான் அவருக்குள் நீண்ட கவலை. வெடிகுண்டு வெளிநாட்டு சரக்காகத்தான் இருக்கும், உள்ளூர் சரக்காக இருக்க வாய்ப்பில்லை என்றெண்ணியபடி நின்று கொண்டிருந்த போது ஒரு பெரிய குடகுடா சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்தார். 5 டன் கிரேன் அங்கே வந்துவிட்டது. நிவாரண வேலைகள் நிறைவாக நடக்கும் என்றெண்ணியபடி லிங் என்றார். எஸ் சார். ஏதாவது முக்கியமா கிடைச்சா உடனே எனக்கு ஃபோன் செய்யணும். எஸ் சார். சடலம் கிடைச்சாலும் சரி. ஓகே சார் என்றார். அடுத்த காட்சி. அன்று இரவு சிங்குக்கு உறக்கமே இல்லை. முயன்றாலும் அடிக்கடி கனவுதான் வந்தது. அடுத்த நாள் பேப்பர்கள் பீரிட்டு கத்தப்போகின்றன. அதைத் தொடர்ந்து மக்களும் கத்தப்போகிறார்கள். இரவு 2 முறை லிங் போன் செய்தான். 2 முறையும் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. அவை பெரிதும் சிதைந்து போயிருந்தன. அடையாளம் கண்டுபிடிப்பது கூட கடினமாக இருந்தது. 2ஆம் கால் வந்த பிறகு சிங்கின் தூக்கம் அறவே போய்விட்டது. வெறும் சுழற்சியிலேயே அப்படியே படுத்திருந்தார். காலை எழுந்ததும் வீட்டில் வந்திருந்த பத்திரிகைகளை அவசர அவசரமாக புரட்டினார். அவர் சொன்னபடியே தான் நடந்திருந்தது. எல்லா பத்திரிகைகளும் கொட்டையாக கத்தியிருந்தன. முழுதையும் படிப்பதற்கு நேரமில்லையாதலால் ஏதாவது புது செய்தி இருக்கிறதா என்று மட்டும் அவசரமாக பார்த்தார். எதுவும் தென்படவில்லை. 9 மணிக்குள் சாப்பாட்டை முடித்துவிட்டு ஸ்தலத்துக்கு விரைந்து போனார். இரவு பாதி இடிபாடுகளை எடுத்து விட்டார்கள். காலையில் மேலும் 4 சடலங்கள் கிடைத்திருந்தன. தெருவில் ஜனவெல்லம் மொய்த்தது. ஒரு பெரிய போலீஸ் படை அவர்களை அணையிட்டிருந்தது. லிங் ஏற்கனவே காத்திருந்தான். இரவு முழுதும் விழித்ததில் அவன் கண்கள் வீங்கியிருந்தன. ஏதாவது தடயம் என்றார் சிங். எதுவும் இல்லை சார். துணுக்கு காகிதம் கூட விடாம இடிபாட்டிலிருந்து பொறுக்கியிருக்கேன் சார் என்றான் லிங். சிங்கின் பார்வை மெல்ல மறுபக்கம் சென்றது. ஒரு சின்ன கும்பல். அந்த பல்மாடியில் வசித்தவர்களின் உறவினர்கள் தான் அவர்கள். கும்பல் மட்டும் சற்று எட்டத்தில் நின்று பார்க்கும்படி அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர் பார்வை மீண்டும் அந்த 10 வயது பெண் மீது விழுந்தது. நேற்றே அவளை பார்த்து விட்டார். இன்று தமது கைவிரலை நீட்டி ஒரு விரலால் அவளை அழைத்தார். ஒரு மெல்லிய புன்னகை பூக்க அந்த சிறுமி கால்களை ஊன்றி வைத்து சிங்கை நோக்கி வந்தாள். நேற்றை விட இன்றை கலைத்திருந்தாள். அவள் கண்களில் இன்னும் தீபமாக ஒரு கலை எரிந்தது. சிங்கின் முன்னால் உதடுகள் துடிக்க நின்றாள். உங்க பிளாட்டும் எரிஞ்சு போயிருந்ததா என்றார் சிங். ஆமாம் சார். அதுல யார் இருக்காங்க? அம்மா. அப்பா இல்லையா? அப்பா கிடையாது. நீ வெளியே போயிருந்தியா? ஆமா சார், ஸ்கூலுக்கு. மத்தியானம் வந்தேன், வீடு இடிஞ்சு கிடக்கு என்றாள் அந்த சிறுமி. சிங் அதற்கு மேலே எதுவும் பேசவில்லை. இனி பேசினால் சிறுமியின் துக்கத்தை தொட வேண்டியிருக்கும். இந்த பெண் இனி ஒரு அனாதை என்று நினைத்தார் அவர். மனதுக்குள் ஒரு பகுதி மெல்ல இலகியது அவருக்கு. கண்ணில் அதன் கரைவு ஒரு திரை போட்டது. எங்க அப்பா உயிரோடு இருப்பாங்களா சார் என்றாள் அவள். உங்க பிளாட் எந்த மாடி என்றார் அவர். கீழ்த்தளம் சார். சிங் மீண்டும் எதுவும் பேசவில்லை. கர்ச்சிப்பை எடுத்து முகத்தை வடித்தார். சிறுமி இன்னும் அந்த இடிபாட்டை பார்த்தபடி நின்றிருந்தாள். உன் பேர் என்னம்மா? லதா சார். அப்பா கிடைச்ச உடனே சொல்றேன். தேங்க்யூ சார். திரும்பி அவள் நடந்து போனாள். ஒரு பெருமூச்சு விட்டு திரும்பினார். லிங் என்றார். எஸ் சார். லிஸ்ட் தயாரா? இதோ சார். ஒரு கடிதத்தை எடுத்து கொடுத்தான். அந்த வீட்டில் இருந்தவர்கள் எல்லோர் பெயரும் அதில் இருந்தன. சில பேரை அடிச்சிருக்கியே என்றார் சிங். அவங்க இறந்தாச்சு சார். சடலம் கூட கிடைச்சிடுச்சு. இந்த பெண்ணுடைய பிளாட்டு 1A சார். மூர்த்தின்னு போட்டிருக்கு, அதுல அடிச்சிட்டேன் சார். அவரும் இறந்து போயாச்சு சார். சடலம் கிடைச்சாச்சு. சொல்லலையா இன்னும்? சொல்லணும் சார். தர்ம சங்கடமா இருக்கு. சோஷியல் ஒர்க்கர் யார் மூலமாவது சொல்லலான்னு பார்க்குறேன் என்றான் லிங். இவளுக்கு யாராவது உறவு என்றார் சிங். இல்ல சார். சிங் முகத்தை சுருக்கினார். லதாவின் பச்சை முகம் மனதில் மெல்லியதாக வந்தது. சுருக்கென்று ஒரு வழி. சிங் கண்களை இறுக்கினார்.
ஒரு விபத்து எவ்வளவு குடும்பங்களை நிர்கதியாக்குகிறது என்று எண்ணியபடி நின்றிருந்தார். அப்போது வெடிகுண்டு நிபுணர் சிறிது நேரத்தில் வந்தார். முகம் முழுதும் முத்துக்களாக நீர்த்துளிகள். வெயில் பட்டு முகம் கருகி இருந்தது. சிங்கை பார்த்ததும், இதை போல சமீபத்தில் பார்த்ததே இல்லை சார் என்றார் அவர். எதை சொல்றீங்க சாந்தாராம்? இந்த வெடிப்பு சார். அப்படியா? ஆமாம் சார். முக்கால் கான்கிரீட்டும் பொடியா போயிடுச்சு பாத்தீங்களா? ஆமாம் ஆமாம். கம்பிங்க திருகிறதுக்கு லட்சணத்தை பாத்தீங்களா? ஆமாம். இவ்வளவு சக்தி வாய்ந்த குண்டை இங்க தயாரிச்சிருக்க வாய்ப்பே இல்லை சார். பின்ன எங்க இருந்தாவது திருடிட்டு தான் வந்திருக்கணும் என்றார் வெடிகின்ற நிபுணர். ஏதாவது பார்ட்ஸ் கிடைச்சதா என்றார் சிங். கிடைச்சா உங்ககிட்ட காட்டாம எடுத்து போவேனா சார் என்றார் நிபுணர். பிறகு கமிஷனரும் இதர உள்துறை அதிகாரிகளும் அங்கே வந்தார்கள். சர்ச்சையாய் பேசிவிட்டு சிங்கிடம் அபிப்பிராயத்தை கேட்டார்கள். இந்த நிலையில எதுவும் சொல்றதுக்கு இல்லை சார். யார் பிளாட்லயாவது பட்டாசு கிடங்கு இருந்திருந்தா கூட போச்சு என்றார் சிங். அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் உண்டா என்றார்கள் அவர்கள். இல்லை சார், இனிமேதான் விசாரிக்கணும் என்றார் சிங். சீக்கிரத்தில் எல்லோரும் போன பிறகுதான் அவருக்கு நிம்மதியாயிற்று. சிங்குக்கு கூட்டம் உதவாது. அதுவும் துப்பறியும் வேளையில் அவருக்கு தனிமை அதிகம் வேண்டும். அதிகாரிகள் போய்விட சிங் அங்குமிங்கும் சிறிது கண்களை அலசினார். போலீஸ் சிப்பந்திகள் இடிபாடுகளில் கிடைக்கும் பொருட்களை தனியாக சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். இவைகளில் ஏதாவது தடயம் கிடைத்தால்தான் உண்டு, இல்லாவிடில் விசாரணைகளில் தான் கவனத்தை திருப்ப வேண்டும் என்று எண்ணியபடி நின்றிருந்தார். அப்போது சார் என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினார். முந்தைய தினம் பார்த்த அந்த இளம்பெண் அங்கே நின்றிருந்தாள். அவள் முகத்தில் முன்பு இருந்த புன்னகை அழிந்திருந்தது. கண்களில் ஒரு பொட்டு மழுங்கி தெரிந்தது. எங்க அம்மா என்றாள். அவள் தோற்றமும் கேள்வியும் அவரை தாக்கினார். சற்று திகைத்த சிங், இன்னும் அவங்க கிடைக்கலையா என்றார். இல்லை சார். சிங் முகவாயை மெதுவாக திருப்பினார். ஒருத்தரும் உயிரோடு கிடைக்கல சார். அவங்க இறந்திருப்பாங்களா என்றாள் பரிதாபத்துடன் அந்த பெண். சிங் பார்வையை தனித்தார். எப்போதும் நம்பிக்கை வைமா, இன்னும் எடுக்க வேண்டிய இடிபாடுகள் எவ்வளவு இருக்கே என்றார். சார், எனக்கு நல்லா தெரியுது அவங்க இறந்திருப்பாங்க என்றாள் அவள். சிங் எதுவும் பேசவில்லை. அவங்களை கூப்பிட்டேன் சார், வராம இருந்துட்டாங்க என்றாள் அவள். சிங் சட்டென்று பார்வையை தூக்கினார். கூப்பிட்டியா? ஆமாம் சார், வெடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியில கூப்பிட்டேன். எனது வெடிக்க போறது உனக்கு தெரியுமாமா என்றார். ஏதோ நடக்க போறதுன்னு தெரியும் சார் என்றாள் அவள். ஏன், சந்தேகப்படும்படி ஏதாவது நடந்ததா என்றார். இல்லை சார், எனக்கு ஊகம் என்றாள் அவள். சிங் அவள் கண்களை பார்த்தாள். சமயத்துல எனக்கு இப்படி ஏதாவது தோணும் சார் என்றாள் அவள். ஓ சரிம்மா, ரைட் சார், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பல என்றபடி அவள் திரும்பி நடை போட்டு போனாள். லிங்க் என்றார் சிங் அடுத்து. சற்று தூரத்தில் அவன் கூறிய ஆட்களை கவனித்துக் கொண்டிருந்தான். சிங் அழைத்ததும் சிங்கை பார்த்து ஓடி வந்தான். சிங் அதற்குள் பாக்கெட்டில் இருந்து லிஸ்டை எடுத்து பிரித்திருந்தார். அவர் கண்கள் துருதுருவென்று ஓடின. லிங்கை பார்த்து, வெடி வெடிச்ச போது வெளியே போயிருந்தவங்க எல்லார் மேலையும் சந்தேகப்பட வேண்டியது நம்ம கடமை, புரிஞ்சுதா என்றார். எஸ் சார். இந்த பொண்ணு போறாளே நித்யா சார், அதுக்குள்ள பெயரை உரு போட்டுட்டியா? லிங் நாக்கால் உதடுகளை வழுக்கினான். அவளை உடனே கண்காணிக்கணும். எஸ் சார். 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, விடாம கண்காணிக்கணும், புரிஞ்சுதா? எஸ் சார். விடாத, துரத்திட்டே போ. எஸ் சார். லிங் தாவி கொண்டு ஓடினான். 2ஆம் அத்தியாயம். உனக்கு எப்படி தெரியும் என்றாள் மகேஸ்வரி. அவள் பள்ளிக்கு புறப்பட்டிருந்தாள். ஆசிரியையாக இருக்கிறாள். ஆள் குட்டை, முகம் சுமாராக இருக்கும். பள்ளி குழந்தைகளிடம் கத்தி சற்று குரல் கடூரமாகி இருந்தது. ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட், மற்றபடி அவள் உடம்பை பார்த்தால் நல்ல அழகில் வளைவுகள் கச்சிதமாக இருக்கும். கவர்ச்சியாக கூட இருந்தது. உனக்கு எப்படிமா ஊகம் வருது என்றாள் மகேஸ்வரி. நான் தான் கடவுளை வேண்டிக்கிறேனே அத்தை, அவராகத்தான் எனக்கு அந்த ஊகத்தை உண்டு பண்றார் என்றாள் நித்யா. வீட்டில் உண்டான நகைகள், ரொக்கம் 10,000 ரூபாய் எல்லாம் அவள் பெட்டியில் இருந்தன. தவிர சில முக்கிய துணிகளை கூட நித்யா எடுத்து வைத்திருந்தாள். அவள் அப்படி செய்யும் போது அத்தை மகேஸ்வரி பதைத்து விட்டாள். திறந்த பெட்டியையும் அவளையும் மாறி மாறி பார்த்தாள். அவள் அதிசயம் அடங்கவில்லை. ஆமாம் அத்தை, நம்புங்க, இல்லாட்டி நான் மட்டும் வீட்டை விட்டு 9 மணிக்கே புறப்படுவேனா என்றாள் நித்யா. அப்போ அம்மாவை ஏன் கூப்பிடல என்றாள் மகேஸ்வரி. கூப்பிடாம இருப்பேனே அத்தை, வெளியில அவளை இழுத்துட்டே வந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு? உங்களுக்கு தான் தெரியுமே, அவங்க மெல்லத்தானே நடப்பாங்க. ஆமா, பின்னாடி நடந்து வந்தாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் நடந்து வந்தாங்க. நான் அவசரமா முன்னாடி போனேன். சரி, நான் அடுத்த தெருவில் திரும்பி போயிட்டேன். அப்புறம் சாலையில திரும்பணும். அம்மா வராங்களான்னு திரும்பி பார்த்தேன். எனக்கு அதிசயமா போச்சு, அவங்கள காணல என்றாள். அப்புறம் என்றாள் மகேஸ்வரி. அவள் மெதுவாக நடந்து வராளோன்னு கொஞ்ச நேரம் காத்திருந்தேன். அம்மா வர காணலை, நேரம் ஆயிட்டது.
பொறுமை இழந்து போய் நானே திரும்பி வந்தேன். அம்மா என்ன ஆனாங்க? அவங்க என்ன நினைச்சாங்களோ, வீட்டுக்கு திரும்பி போயிருக்கணும். ஏதாவது விட்டுட்டு வந்திருப்பாங்களா? அப்படித்தான் இருக்கணும் அத்தை. துண்டு விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட அவங்களுக்கு விடக்கூடாது. திரும்பி போயிருக்காங்க. எனக்கு ஒரே வெயிலா இருந்துச்சு. என் சிநேகிதி வீடு அதே தெருவுல இருந்ததால உள்ள போயிட்டேன். அப்புறம் 2வது நிமிஷம் பயங்கர சத்தம். மாடி கட்டடம் நொறுங்கி விழுந்துருச்சு என்று அழுதபடி அவள் குரல் மெல்ல அடைத்தது. கண்ணின் ஓரத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் பளீரென்று அடிக்க ஆரம்பித்தது. மறுகணம் கைக்குட்டையை எடுத்து அவள் விசிக்க ஆரம்பித்தாள். இந்தா இந்தா நித்யா, அழாதேம்மா, இது விதி என்றாள் அத்தை. அத்தை, என் அம்மாவை காப்பாத்த முடியலேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் அத்தை என்றபடி அவள் அழத் தொடங்கினாள். அடுத்த காட்சி. அந்த பெண் நல்லவள் சார் என்றான் லிங். அப்போது காலை 10 மணி இருக்கும். வெளியே சூடு மெல்லியதாக ஏறியது. சிங் மேசை முன்னால் யோசனை செய்து அமர்ந்து கொண்டிருந்தார். லிங், வந்துட்டியா என்றார். எஸ் சார். 2 நாளாச்சு உன்னை பார்த்து என்றார் லிங். 2 நாள் சார், நான் அந்த பெண்ணை தொடர்ந்துட்டு இருந்தேன் சார் என்றான் லிங். ஏதாவது விஷயம் உண்டா? எதுவும் இல்லை சார். எல்லோரையும் போல நித்யாவும் குற்றமில்லாத பொண்ணுதான் சார் என்றான் லிங். ஓ. சிங் எதுவும் பேசவில்லை. வின்சன் லெதர் கார்பரேஷன்ல அவ வேலை பார்க்குறா சார் என்றார். ஓ என்றபடி திரும்பினார் சிங். கம்பெனியில நல்ல பேரு, நல்ல வேலை செய்றா. அவ கேரக்டர் எப்படி? ரொம்ப நல்லவள்னு எல்லாரும் சொல்றாங்க சார். சிங் நாற்காலியின் கைப்பிடியை பிடித்தார். சரி, அவளுக்கு அந்த ஊகம் எப்படி வந்துச்சு என்றார். அது ஒண்ணும் இல்ல சார். திடீர்னு ஏதோ நினைச்சிருக்கா, வெளியே போயிருக்கா, அவ்வளவுதான். அத அவ கொஞ்சம் பெருசுபடுத்தி பேசுறா, அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் இல்ல என்றான். சிங் உருவத்தை நெறித்தார். வேற எதுவும் மர்மம் இல்ல அமானுஷ்யம் அந்த மாதிரி ஏதாவது? இல்ல சார். அவளுக்கு ஒரே ஒரு காதலன் இருக்கான். அது மட்டும் தான் தெரியுது என்றார் அவர். ஓ அப்படியா? யார் அது? தெரியல சார். கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சிடலாம் என்றார் லிங். சிங் தமது கைகளை நெற்றியில் வைத்தார். கண்களை மூடிக்கொண்டு, லிங், அதை விட பெரிய சமாச்சாரங்கள் இப்போ வந்திருக்கு. உட்காரு என்றார். எஸ் சார். நாகசாமின்னு ஒருத்தன் இந்த ஃப்ளாட்ல இருந்திருக்கான். என்ஆர் நாகசாமி. எஸ் சார். தனியாக தான் இருந்திருக்கான். விசாரிச்சதுல ஏதோ நடிகர் பாடகர்னு சொல்றாங்க. எஸ் சார். யார்கிட்டயும் அவன் அதிகமா பழகுனதில்ல போல. அவன பத்தி ஆனா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. முதல்ல இந்த விபத்து நேர்ந்தபோது, அவன் வீட்ல இருந்திருக்கானா இல்லையான்னு நமக்கு தெரியணும். எஸ் சார் என்றான். லிங்கின் முகம் அப்போது தீவிரமாகியது. சார், எடுத்த 32 சடலத்துல 2 அடையாளம் கண்டுபிடிக்கப்படாம அப்படியே இருக்கு. அந்த 2ம் ஆண் தானா? 1 ஆண் சார். இன்னொன்னு செதஞ்சு போய் யாருன்னே தெரியல. ரைட். நாகசாமிக்கு சொந்தக்காரங்க யாரும் வரலையா? சார், மார்ச்சுவரியோட இன்னும் தொடர்புல தான் இருக்கேன். 2 சடலத்துக்கும் யாரும் சொந்தக்காரங்க வரல சார் என்றான் லிங். சிங் தமது பால் பாயிண்டை எடுத்து கீழே தட்டினார். பிறகு சட்டென்று எழுந்து அலமாரி பக்கம் சென்றார். கதவை திறந்தார். உள்ளே வரிசையாக அட்டை ஃபைல்கள் நின்று கொண்டிருந்தன. என் என்று போட்ட ஃபைலை வெளியே எடுத்தார். பக்கங்களை புரட்டி மேசை முன்னால் வந்து அமர்ந்தார். லிங், இங்க ஒரு சின்ன என்ட்ரி இருக்கு பாரு என்றார். என்றார். லிங் பார்த்தான். நீ ஒன்று செய். கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்யூட்டர்ல இவனை பத்தி கொஞ்சம் கேட்டுட்டு வந்துடு என்றார். அடுத்த காட்சி. 12/9/1997. என்ஆர் நாகசாமி, வயது 33, உயரம் 5.6 அடி. இடது காது கீழே ஒரு மச்சம். மதுரை வட்டாரத்திலே 6 திருட்டு கேஸ். திருமங்கலம் ரயில் நிலையத்திலே அவனை பிடிக்க போன போது துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி எல்லாம் பேச தெரியும். கடைசியா கோவில்பட்டி பெட்ரோல் பங்க்ல ஒரு வேலை. அதுல 1,00,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். கேஸ் பதிவாகி இருக்கு. ஆள் அகப்பட்டால் நெல்லை மாவட்ட போலீஸ் அதிகாரிக்கு செய்தியை உடனே அனுப்பவும் என்று அந்த காகிதத்தில் இருந்தது. லிங் காகிதத்தை துண்டித்து எடுத்துக்கொண்டான். கமிஷனர் ஆபீஸை விட்டு வெளியே கிளம்பிய போது அவனுக்கு ஆச்சரியம் தந்தது. அதற்குள்ள அந்த லிஸ்டை வைத்து ஒரு சந்தேக ஆசாமியை சிங் சுட்டி காட்டிட்டாரே என்று வியந்தபடி நடந்து வந்தான். அடுத்த 10வது நிமிடத்தில் சிங்கிடம் காகிதத்தை கொடுத்தான். அவர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. நான் சொன்ன பாத்தியா என்று காட்டிக்கொள்ள கூட இல்லை. லிங், அந்த 2 சலனமும் பத்திரமா தானே இருக்கு என்றார். மார்ச்சுவரி குளிர்ல தான் சார் இருக்கு என்றான் லிங். சரி. சிங் மௌனமானார். லிங் காத்திருந்தான். அவன் அவரது யோசனைக்கு இடம் கொடுத்துவிட்டு அவன் அப்பால் உள்ள அறைக்கு சென்றான். போய் உட்கார்ந்திருக்க மாட்டான். அதற்குள் லிங் என்று குரல் கேட்டு திரும்பி வந்தான். தெற்கு பிராந்திய டிஐஜிக்கு இந்த கடிதத்தை ஃபேக்ஸ்ல அனுப்பி நாகசாமியோட போட்டோ அவசரமா தேவைன்னு சொல்லு. எஸ் சார். ஃபேக்ஸ்ல உடனே அனுப்ப சொல்லு. அவசரம். புரிஞ்சுதா என்றார். எஸ் சார் என்றான் அவன். அடுத்த காட்சி. அடுத்த அத்தியாயம். லிங் வெளியே வந்தான். கமிஷனர் ஆபீஸ் பக்கத்தில் தான் இருந்தது. ஸ்கூட்டரை உதைத்தான். உருமிக் கொண்டு கிளம்பினான்.
ஸ்கூட்டர் சாலைக்கு வந்ததும் சட்டென திரும்பியது. அந்த பல்மாடி விழுந்த இடத்திற்கு ஸ்கூட்டரை அவன் திருப்பி இருந்தான். 10வது நிமிடத்தில் அங்கே இருந்தான். அவனுக்கு மனத்தில் அடங்கா ஆவல். அவனும் ஏதாவது செய்து சிங்கை அதிசயிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணியபடி, தவிர சிங் எப்போதும் சொல்லுவார், லிங், நான் சொல்லித்தான் எப்போதும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்காதே, நீயாகவும் சிலவற்றை கண்டுபிடிக்கலாம் என்பார். அந்த பேச்சில் உந்தப்பட்டுதான் அவன் அந்த பல்மாடி கட்டிட பகுதிக்கு போனான். இடிபாடுகளை இன்னும் எடுத்துக்கொண்டுதான் இருந்தார்கள். அங்கே ஏற்கனவே சேகரித்த பல பொருட்களை போலீஸ் சிப்பந்திகள் பத்திரமாக வைத்திருந்தார்கள். பல பொருட்கள் எரிந்தும் தீய்ந்தும் காணப்பட்டன. அவற்றை பார்த்துவிட்டு இடிபாடுகளிடையே காலை வைத்து வெளியே வந்தான். இப்போ சுற்றி வர கூட்டங்கள் எதுவும் இருக்கவில்லை. ஏதாவது உதிரியாக ஜனங்கள் மட்டும் ஆங்காங்கே தென்பட்டார்கள். ஸ்கூட்டர் அருகில் போயிருப்பான். அதற்குள் சார் என்று ஒரு குரல். அவனை பொறுத்தவரையில் அது மோகனமான குரல். திரும்பினான். அங்கே நித்யா நின்றிருந்தாள். உடனே அவன் முகத்தில் குறுநகையாக ஒழுகின. என்ன மேடம் இங்கே என்றான். சார், ஏதாவது பார்த்தீங்களா என்றாள் அவள். எது என்று புருவத்தை உயர்த்தினான். இடிபாடுல இருந்து எடுத்து வைக்கிறாங்களே சார், அது. ஓ, பார்த்தேன் மேடம். ஒன்றும் முக்கியமானது எதுவும் இல்லை. ஏன் மேடம், உங்களுக்கு ஏதாவது என்று இழுத்தான். ஒன்றும் இல்லை சார், காகிதம் கீகிதம் ஏதாவது கிடைச்சதோன்னு கேட்க வந்தேன் அப்படின்னா. முக்கியமான ஏதாவது காகிதமா? இல்லை சார், என்னென்னமோ வச்சிருந்தோம், ஏதாவது கிடைச்சதான்னு. எப்படி கிடைக்கும் மேடம், எல்லாம் தீந்து கருகி கிடக்குது. நீங்க அதை பார்க்கத்தான் தினமும் வரீங்களா என்ன? அப்படி இல்லை சார், வந்து என் அம்மாவை இழந்தது எனக்கு தாங்க முடியல சார். அதுவும் எனக்கு ஊகம் கிடைச்சும் அவளை வெளியில அழைச்சு வந்த பிறகும் விதி அவளை உள்ளே பிடித்து இழுத்து கொன்னுருச்சு. நான் அவளை விட்டுருக்க கூடாது சார். கையோடு இழுத்து வந்திருக்கணும். மனசு ரொம்ப துடிக்குது. ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை சார் என்றபடி கண்களை துடைத்தாள் அவள். ஒருவேளை இவளுக்கு வந்த லவ் லெட்டராக இருக்குமோ என்று நினைத்தபடி லிங் நின்றிருந்தான். என்ன செய்யறதுமா, விதிதான் என்றான். சார், எனக்கு எதுவும் ஓடுறதில்ல சார். ஆபீஸ் போகல, லீவு போட்டு தினமும் இங்கே வந்து அம்மாவுக்காக அழறேன் என்றபடி திரும்பவும் கண்களை துடைத்தாள். அழாதீங்கம்மா, ஒவ்வொருத்தரும் உங்களை விட அதிகமாகவே இதுல இழந்திருக்காங்க. இந்த பயங்கர குண்டை யார் வச்சாங்கன்னு தெரியணும். சரிம்மா, நான் வரேன், நேரம் ஆயிடுச்சு என்றபடி லிங் அவளை கனிவோடு பார்த்தான். அவளது கவலையிலும் அவளது கலையான முகம் மெருகோடு தெரிந்தது. மனசில் அதனால் சின்னதாக அவனுக்கு ஒரு சிலும்பல். அந்த அனுபவத்தை ரசித்துக் கொண்டே ஸ்கூட்டரை கிளப்பி கிளப்பி விட்டு பறந்தான். 5 நிமிடங்களில் கமிஷனர் ஆபீஸ் வந்தான். உள்ளே கம்ப்யூட்டர் பகுதி சென்று ஃபேக்ஸ் செய்ய ஒரு கடிதத்தை நீட்டினான். தெற்கு பிராந்திய ஐஜிக்கு அது பறந்தது. அடுத்த சில நிமிடங்களில் பதிலும் வந்துவிட்டது. காகிதத்தில் துல்லியமான ஒரு போட்டோ, நாகசாமியின் படம். எடுத்துக்கொண்டு வெளியே விரைந்தான். ஃபேக்ஸ் படத்தை சிங்கிடம் லிங் நீட்டினான். தீர்க்கமாக அதை அவர் ஒரு பார்வை பார்த்தார். உடனே எழுந்தார். வாலிங், உடனே மார்ச்சோரி போறோம் என்றார். ஜீப்பில் பறந்தார்கள். மார்ச்சோரி குட்டி அதிகாரி ஜனார்தனம் ஒரு கும்பிடு போட்டார். உள்ளே போனார்கள். முதல் சடலத்தின் பெட்டியை வெளியே இழுத்தார் சிப்பந்தி. துணியை விலக்கினார். உள்ளே சிங் பார்த்தார். ஆண் சடலத்தின் முகம் சரியாக தெரியவில்லை. அநேக இடங்கள் சிதைந்து கிடந்தது. உயரம் குறிச்சிருக்கீங்களா? ஆமாம் சார், இதோ வரேன். சிப்பந்தி திரும்பி வந்தார். சார், 5 அடி 4 அங்குலம், எடை 96 கிலோ, இடது காது கீழே மச்சம் என்று கூறிக்கொண்டே முகத்தை பார்த்தான். எங்கப்பா இடது காது என்றார் அவர். அது இல்லாம தான் சார் வந்தது என்றான் சிப்பந்தி. சிங் கூர்ந்து பார்த்தார். அந்த பகுதியே சிதைந்து போயிருந்தது. வலது காதும் பாதி காணவில்லை. சிங் தமது பாக்கெட்டுக்குள் கைவிட்டார். நாகசாமியின் போட்டோவை வெளியே எடுத்தார். சுத்தமான கூர்மை கண்ணால் சோதித்தார். நோ, லிங், இது அந்த ஆள் இல்ல என்றார். லிங் அவர் அருகில் வந்து போட்டோவை எட்டி பார்த்தார். இந்த போட்டோவில் இருக்கிறவன் கண்டிப்பா 96 கிலோ இருக்க முடியாது, புரியுதா என்றார். ஆச்சரிய மிகுதியில் லிங்கின் கண்கள் விரிந்தன. சிப்பந்தி இப்போது இடை புகுந்தார். சார், சொல்ல மறந்துட்டனே, இன்னைக்கு காலையில இந்த பிரேதத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வந்தார் என்றான். சிங் சட்டென்று திரும்பினார். பிரேதத்தை திறந்து காண்பிச்சேன், கொஞ்ச நாடி நின்னா, அப்புறம் அடையாளம் தெரியலன்னு போயிட்டான் சார் என்றார். இந்த ஜனார்தனன், நான் தான் யார் வந்தாலும் போன்ல சொல்ல சொன்னேனே என்று அருகில் இருந்த அதிகாரியை நோக்கி திரும்பினார் சிங். மன்னிக்கணும் சார், அந்த நேரத்தில் அது நினைவுக்கு வரல. தவிர சார், அவன் தான் சொந்தக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சுட்டே சார் என்றார் அவர். மீண்டும் சிங்கின் பருத்த கை அவரது பேண்ட் பாக்கெட்டுக்குள் சென்றது. அடுத்த வினாடி அந்த போட்டோ வெளியே வந்தது. மிஸ்டர் என்றார் சிங். காலையில வந்த ஆள் இவர்தானான்னு பாருங்க என்றார். ஜனார்தனம் துள்ளாத குறையாக ஆமா சார் என்றான் அழுத்தமாக. சிங் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை உட்கார்ந்தது. லிங், புரியுதா என்றார். லிங் மனசில் எங்கேயோ போயிருந்தான். திடுக்கிட்டு நிலைக்கு வந்தான். புரியுதா இல்லையா என்றார் சிங்.
இன்னும் லிங்கிற்கு புரியவில்லை. விழித்தான். இந்த பாரப்பா, விபத்து நடந்த அன்னைக்கு நாகசாமி கட்டடத்துக்கு வெளியே தான் இருந்திருக்கான். நாகசாமி கட்டடம் விழுந்தாச்சு. பல பேரும் செத்தாச்சு. இதுல 2 பேரு பேர் தெரியாம போயாச்சு. இப்போவாவது ஏதாவது புரியுதா? என்றார் சிங். ஓ! புரியுது சார். அந்த பிரேதத்த நாகசாமின்னு போலீஸ் அடையாளம் சொல்லிக்குமான்னு பார்க்க வந்திருக்கான் என்றான். ஆமாம் என்றார் சிங். அடுத்த சடலத்தையும் பார்த்தார்கள். அது முழு உருவமாக இல்லை. இருக்கிற உறுப்புகளை கூட அடையாளம் கண்டுபிடிக்க ஊனக்கண்ணால் கூட முடியாது என்ற நிலையில்தான் இருந்தது. சிப்பந்தியிடம் விடைபெற்று கிளம்பினார்கள் இருவரும். 4வது அத்தியாயம். 4வது அத்தியாயம். ஆபீஸில் அமர்ந்து ஒரு கப் காஃபி அருந்தியதும், லிங்க், இந்த நாகசாமி போட்டோவை காப்பி எடுத்து எல்லா போலீஸ் நிலையத்துக்கும் அனுப்பு. ஆளை பார்த்தா பிடிக்க சொல்லு என்றார். எஸ் சார். அவனை நான் இங்கே தேடலாமா சார் என்றான் லிங்க். தேடலாம் லிங்க். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் சில வேலைங்க இருக்கு. இந்த கட்டிடத்துல இன்னும் 2 பேர் தனியா இருந்திருக்காங்க என்றார் சிங். ஆள் யமகாதகர் என்று நினைத்தான் லிங்க். அவனுக்கு அந்த விஷயம் தோன்றவில்லையே என்று எண்ணியபடி நின்றிருந்தான். மார்கபந்துன்னு ஒருத்தன், அவன் 3வது தளத்துல தனி பிளாட்ல இருந்திருக்கான். எஸ் சார். கனிங்ஹாம் ஹோட்டல்ல கேட்டரிங் சூப்பர்வைசரா வேலை பார்த்திருக்கான். அந்த ஆள் உயிரோடு தப்பிச்சானான்னு தெரியணும். அது முதல்ல கொஞ்சம் கவனி என்றார். எஸ் சார். அடுத்து சந்திரமதின்னு ஒரு பெண்மணி, 38 வயசு, 2வது தளத்துல பிளாட்ல தனியா இருந்திருக்காங்க. என்எஸ்கே ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்திருக்காங்க. அவங்களும் உயிரோடு இருந்திருக்காங்களான்னு? சார், அவங்க இறந்தாச்சு. சடலம் கூட சொந்தக்காரங்க அடையாளம் காட்டிட்டாங்க சார். ஓ அப்படியா என்று யோசனையில் ஆழ்ந்தார் சிங். அப்புறம் லிங், இன்னொரு விஷயம் கொஞ்சம் நாசுக்கா விசாரிக்கணும். எஸ் சார். இங்க எத்தனை பேர் இறந்துட்டாங்களோ அதுல யார் இறந்தாலாவது வேற யாருக்காவது சொத்து கித்து கிடைக்குதான்னு ஒரு லிஸ்ட் எடுக்கணும். புரிஞ்சுதா? செஞ்சிடுறேன் சார் என்றான். அப்புறம் அந்த நித்யா. சிங் எதுவும் பேசவில்லை. ரைட். என்னவோ காதல் இருக்கலாம்னு சொன்னல, அதையும் அப்படியே கொஞ்சம் விசாரிச்சுக்க என்றார். எஸ் சார். லிங்கின் மனம் உள்ளே மருகியது. லிங் போய் சிறிது நேரம் இராது சிங்கை தேடி யாரோ வந்திருப்பதாக அறிவித்தார்கள். உள்ளே அனுப்பு என்றார் சிங். கதவு திறந்தபோது நிமிர்ந்து பார்த்தார். ஒரு யவ்வன பெண்மணி கண்ணில் கலக்கத்துடன் உள்ளே வந்தாள். உட்காருமா என்றார். என் பேரு பார்வதி என்றால் உட்கார்ந்து கொண்டே. முகம் வட்டமான சிவப்பு, கண்களில் உறைய வைக்கும் குளிர்ச்சி, உதடுகள் சின்னதாக அடங்கியிருந்தன. என் தங்க ஒருத்தி மதனான்னு பேரு சார். அவளை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு வந்திருக்கேன் என்றாள் அவள். என்ன கேட்கணும் என்றார். அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துச்சு. அன்னில இருந்து அவள் வீட்டுக்கு திரும்பல சார். ஓ, என்ன காரணம் என்றார் சிங். அந்த விழுந்த கட்டிடத்துல நாகசாமின்னு ஒரு நடிகர் இருந்தாரு. டிவி ரேடியோலலாம் நடிப்பாரு. நாடகம் எழுதுவாரு. அவர் மேல அவளுக்கு மனசு போயிட்டது சார் என்றாள் அவள். அவருக்கு என்ன வயசு இருக்கும் என்றார் சிங். 40 இருக்கும் சார். மதனா 2 டிவி நாடகத்துல அவர் கூட நடிச்சா. அதுல இருந்து 2 பேருக்கும் பாசம் வந்துட்டது. இப்போ எனக்கு மதனா இறந்துட்டாளா உயிரோட இருக்காளான்னு தெரியணும் சார் என்றாள் அவள். டக்கென்று சிங் மேசை மீது கையை வைத்தார். அன்னைக்கு நாகசாமியை தேடி அவள் போனாளா என்றார். ஆமாம் சார். சொல்லிட்டு போனாளா? இல்ல சார். அக்கவுண்ட்ஸ் கிளாஸுக்குன்னு கிளம்புவா. கொஞ்சம் அதிகம் மேக்கப் பண்ணிக்கிறது தெரிஞ்சா அவ நாகசாமியை தான் தேடி போயிருக்கான்னு நாங்க புரிஞ்சுப்போம் என்றாள் அவள். போனவ திரும்பலையா என்றார் சிங். இல்லை சார். அக்கவுண்ட்ஸ் கிளாஸுக்கும் அன்னைக்கு போகல போல. அதையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் என்றாள். சரி. அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துட்டுதே. அங்க போயிருந்தா இனிமே அவ பிழைக்க மாட்டா என்றார் அவர். அது தெரிஞ்சதுதான் சார். யாரும் பிழைக்கலன்னு பேப்பர்ல போட்டாச்சு. ஆனா எக்ஸ்ட்ரா பாடி கிடைச்சதா போட்டிருந்தாங்க. அதான் ஒருவேளை அவளா இருக்குமோன்னு தேடி வந்தேன் என்றாள். ஒரு சடலம் மார்ச்சரியில இருக்கு. நீங்க வேணும்னா அடையாளம் கண்டுபிடிங்க. சடலத்தின் சைஸ் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டருங்க. அந்த அளவு செதிஞ்சு போயிருக்கு என்றார் அவர். அப்படியா என்று அந்த பெண்மணி யோசித்தாள். வாயில பல்வரிசை இருக்குதா என்றாள் அந்த பெண்மணி. சிங்குக்கு பார்த்த நினைவு. ஏன் மேடம், அதை வச்சு கண்டுபிடிப்பீங்களா என்ன என்றார். ஆமாம் சார். முன் வரிசையில 2 பல்லு பொய் பல்லு. அதை பார்த்தா ஒரு வேலை. சரி மேடம். இப்போ அந்த சடலம் உங்க தங்கைன்னு தெரிஞ்சா என்ன பண்ண போறீங்க என்றார். பார்வதி கண்களை துடைத்தார். சார், அவளை அனாதையாக விடுறதை விட நல்ல முறையில தகனம் செய்யணும் இல்லையா என்றாள். அவள் சிறிது நேரம் விசித்தாள். பிறகு முகத்தை துடைத்து, அப்புறம் வேற ஒண்ணு சார் என்றாள். என்ன? அன்னைக்கு பார்த்து கழுத்துல நெக்லஸ் போட்டு போயிருக்கா. அது 10 வருஷம் முந்திய விலையே ₹1,00,000 சார் என்றாள். சிங்கின் கண்கள் ஒரு கணம் சுருங்கின. எங்கேயோ ஒரு சுவிட்ச் அடித்தது. என்ன, ₹1,00,000 மதிப்பா என்றார். ஆமாம் சார். அதையும் தேடத்தான் வந்திருக்கேன் என்றாள் அவள். கிடைச்சதா என்றார். சிங்குக்கு புரிந்து விட்டது. இதை முன்னாடி ஏன் சொல்லல? சார், அந்த பெண் செஞ்சது எங்களுக்கு அவமானமா இருந்துச்சு.
வேற எங்கேயாவது போயிட்டு திரும்பி வந்துருவாளன்னு ஒரு நப்பாசையில இருந்தோம். நாள் ஆக ஆக அது சரியில்லைன்னு தோணுச்சு. அதான் நெக்லஸ் கிடைச்சதா சார் என்றாள். நீங்க என்ன புது கேஸ் உண்டாக்குறீங்க போல இருக்க. நாங்க இங்க நெக்லஸையே பார்க்கலையே என்றார் அவர். உதடுகள் நடுங்க அவள் நிமிர்ந்தாள். அப்போ என்றாள். முதல்ல நீங்க பிரேதத்தை அடையாளம் கண்டுபிடிங்க. வாங்க என்னோடு என்றார் சிங். திரும்பவும் மார்ச்சுவரிக்கு சிங் இவ்வளவு சீக்கிரம் வருவார் என்பது அங்கிருந்தவர்களுக்கு தெரியாது. ஜனார்தனம் அவருக்காக அந்த இரண்டாம் சடலத்தை இழுத்துக் கொடுத்தார். பார்வதி சிறிது நேரம் கண்களை மூடினார். பிறகு திறந்து இரண்டாவது முறை பார்த்தபோது பிரேதத்தின் முகம் பூராவும் சிதைந்து கிடப்பதையும் பற்களின் முன்வரிசை மட்டும் வெளியில் தெரிவதையும் பார்த்தாள். பாருமா, சரியா பாரு, முன்வரிசை பல்ல பாருங்க என்றார்கள். பார்த்தாள். ம், கண்ணை மூடாதீங்க, நல்லா பாருங்க என்றார்கள். பார்த்தாள். அவள்தாங்க என்றாள். சிப்பந்தி உடனே டிராயரை மூடினான். வெளியே அவளை அழைத்து நடத்தி கொண்டு வருவதே கஷ்டமாகிவிட்டது. வாசல் முகப்பு வந்ததும் மேடம் என்றார். இன்னும் அவள் அழுகை அடங்கவில்லை. உங்க தங்கை பல் விஷயமா டாக்டர் கிட்ட போனீங்களா என்றார். ஆமாம், போயிருக்கிறா. அந்த டாக்டருடைய விலாசம் தர முடியும்ல என்றார். முடியும் சார். கேஸ் ஒரு மாதிரி புரியுது சார் என்றான் லிங்க். சிங் கண்ணாடி குமிழை சுற்றி கொண்டே வெறுமையாய் பார்த்தார். அந்த பெண் மதனாவை தனது பிளாட்டுக்கு நாகசாமி வர சொல்லியிருக்கான் சார். வந்ததும் நெக்லஸை வாங்கிட்டு வெளியில அவன் போயிட்டான். அதுக்கு பிறகுதான் குண்டு வெடிச்சிருக்கு. அவ இறந்து போயிட்டான். அப்போ குண்டை யார் வெடிக்க வச்சா என்றார் சிங். அவன்தான் சார். ஏதோ வழி பண்ணி அதை வெடிச்சிருக்கணும். அது மூலம் நெக்லஸ் அவனுக்கு சொந்தமாயிருக்கணும். என் தேரி எப்படி சார் என்றான் லிங். சிங் மெல்லிதாக புன்னகை விடுத்தார். இதுவும் நடக்கக்கூடியதுதான். 2 ரூபாய்க்காக கொலை செஞ்ச ஆட்கள் உண்டு. ஒரு நெக்லஸுக்காக ஒரு வீட்டையே கூட க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. இந்த நாகசாமி 3வது மாடியில இருந்திருக்கான். குண்டு அவன் வீட்ல வெடிச்சா மேல நோக்கி தான் வெடிச்சிருக்கணும். ஆனா இங்க அடித்தளத்துல இருந்தே வெடிச்சிருக்கு. அதுதான் சார் நானும் யோசிக்கிறேன் என்றான் லிங். யார் வெடி வச்சாலும் கீழே போய் வச்சிருக்காங்க சார். அது எங்க வச்சாங்க அப்படிங்கிறது தான் தெரியல என்றபடி நின்றிருந்தார்.